அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் அன்பர்களே, அடிய நாமக்கல் கணேஷ் ஐயர் வணக்கங்களுடன் இன்றைய தினம் வியாழக்கிழமை 18/4/2019 விகாரி வருஷம் சித்திரை மாதம் 5ஆம் நாள். மேஷம் முதல் மீனராசி வரை உண்டான தினசரி ராசி பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை மிக அற்புதமாக விழுந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நேரம். உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகிறார். அங்கே சர்வராஜன் கருணாகம் ராகு பகவான் வீட்டிலிருந்து குரு பகவான் பார்வையும் சனி பகவான் பார்வையும் வாங்கி கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நவமஸ்தானத்திலே குரு பகவான் சனி பகவான் கேது பகவான் சங்கமம் சேர்க்கை. இந்த நாளிலே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சில சுப விரய செலவுகளை இன்றைய தினம் தர இருக்கிறார். எனவே நீங்கள் செய்கின்ற செலவினை ஒரு முறைக்கு இருமுறை தீர ஆலோசனை செய்து நமக்கு தேவைதானா, அதே சமயத்தில் ஆடம்பர பொருளா என்பதை எல்லாம் ஆலோசனை செய்து விரயம் செய்யுங்கள். விருந்தினர் வருகையால் சுபவேரியம் ஏற்படலாம் என்றாலும் மகிழ்ச்சி தான். எனவே இன்றைய நாள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் தான். நீங்கள் ஸ்ரீ தட்சாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு இன்றைய தினம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் உகந்தது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, சமீப காலமாக மிகவும் நெஞ்சுறுதியும் மனோதைரியம் அதிகரித்து காணப்படுகின்ற ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நேற்றைய தின இரவிலோ அல்லது இன்று காலையிலோ கண்டிருந்த சில சொப்பனங்களோ கனவுகளோ தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். கவலையே படாதீர்கள், தூரம் எரிந்து விடுங்கள். உங்களை சோதிப்பதற்காக வந்த கனவுதான் அவை. சனி பகவானுடைய அஷ்டம சனியும் பகவானுடைய திருவிளையாடல் தான். என்றாலும் உங்களை மன உறுதி மிக்கவராக ஆக்குவதற்கும் மனோதைரியம் அதிகப்படுத்துவதற்கும் தான் இந்த ஒரு செயலை சனி பகவான் செய்கிறார். வருங்காலத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய நெஞ்சுரத்தை தரக்கூடியதாக இருக்கும். எனவே இந்நாளிலே இன்றைய தினம் சிறிது பயம் ஏற்பட்டாலும் அதனை சற்று விலக்கிக் கொள்ளுங்கள். ஆலய தரிசனம் மேற்கொண்டு அந்த பயத்தை விலக்கிக் கொள்ளுங்கள். திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையான் பெருமாள், ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ அலமேல்மங்க தாயார் வழிபாடு இன்றைய தினம் உங்கள் வழிபாடாக இருக்கட்டும். அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது, குரு பகவானுடைய பார்வை விழுந்து கொண்டிருக்கிறது. எல்லாருமே ஏதோ ஒரு இனம் புரியாத கவலையும் துக்கத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை தூக்கி எறிந்துவிட்டு அன்றாட பணிகளை சுறுசுறுப்பாக தொய்வில்லாமல் செய்யுங்கள். உங்களுடைய அனைத்து கவலைகளும் ஒவ்வொன்றாக தீர்ந்துவிடக்கூடிய காலம் வெகு விரைவில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிக அற்புதமான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. நீண்ட நாட்களாக கைக்கு வராமல் இருந்த ஒரு பெரிய தொகை இன்றைக்கு வந்து சேரும். தனவரவு பணவரவு மிகவும் திருப்திகரம். நீங்கள் பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி இன்றைய தினம் வணங்குவது சால சிறந்தது. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, எங்கும் எதிலும் ஜெயம் என்கின்ற ஒன்றையே விரும்பக்கூடிய உங்களுக்கு இன்று எல்லா காரியங்களுமே அனுகூலமாகத்தான் காணப்படுகிறது. எல்லா விஷயங்களும் வெற்றி தான் காணப்படுகிறது. நீங்கள் இன்றைய தினம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி, ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறந்தது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, ஜென்ம ராசியினை சனி பகவான் தன் 10வது பார்வையால் தசம பார்வையால் பார்வையிடுவதால் சற்று எந்த காரியம் வந்தாலும் தாமதப்படுத்தவும்
சில தடைகளை ஏற்படுத்தவும் காரணமாக இருக்கிறார். எனவே அனைத்துமே வெற்றி தேடி தந்துவிடும் என்றாலும் சிற்சில தாமதத்திற்கு பின்பே அது வந்து சேரும். இன்றைய தான் நீங்கள் சப்தகன்னிமார் வழிபாடு செய்வது மிகவும் சாலச் சிறந்தது. அன்பார்ந்த துளாராசி அன்பர்களே, மிகவும் அற்புதமான நாள். நீங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் குழாம் என ஒருங்கே திரண்டு வந்திருந்து ஒருமித்த ஆதரவை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். உங்கள் குடும்பம் இல்லம் முழுவதுமே மகிழ்ச்சியால் நிறைந்து காணப்பட இருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கப் போகிறது. அன்பார்ந்த விருச்சிகராசி அன்பர்களே, காலை முதலே சற்று ஏதோ கோபத்துடன் இன்றைய தினம் காணப்படுவீர்கள். எனவே உங்களுடைய சினத்தை விடுத்து வார்த்தைகளிலே சற்று கவனம் செலுத்தி கடினமான வார்த்தைகளை தவிர்த்து பேசுங்கள். உங்கள் உயர் அதிகாரிகளிடம் பகிரமாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கும் இன்றைய தினம் சிறந்த வழிபாட்டு தெய்வமாக இருக்கிறது. அன்பார்ந்த தனுசாசி அன்பர்களே, ஜன்ம சனியை கொண்டிருந்தாலுமே கூட நீண்ட நாட்களுக்காக இழுபறியில் இருந்த அனைத்து காரியங்களும் ஒவ்வொன்றாக வெற்றியாக போகிறது. சில நல்ல செய்திகள் உங்கள் காதில் விழ இருக்கின்றன. நீங்கள் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் இறைவனிடம் குலதெய்வத்திடம் முறையிட்டு ஒவ்வொன்றாக தீர்த்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு இன்றைக்கு உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கும் சிறந்த ஒரு வழிபாடாக இன்றைய தினம் இருக்கக்கூடியது. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மிகவும் சிறப்பான நாள் தான் இந்த நாள் என்றாலும் சற்று சோம்பலும் வசதி உங்களை குடிகொள்ள செய்யும். எனவே அதனை விடுத்து வலிய சுறுசுறுப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். யோகா தியானம் என்று சிலவற்றை செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்களை பிடித்திருந்த அனைத்து பிள்ளைகளுமே உங்களை விட்டு அகன்றுவிடும். நீங்கள் சீதா ராமச்சந்திர பரத சத்ருகன என்கின்ற பட்டாபிஷேக படத்தை வைத்து ஆஞ்சநேயர் பகவானோடு கூடிய அந்த ராமச்சந்திர மூர்த்தி இன்றைய தினம் வணங்குவார்கள். உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். அன்பார்ந்த கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு எங்கும் எதிலும் நன்மை என்கின்ற ஒரு நிலையே காணப்படுகிறது. உற்றார் உறவினர் வருகை இன்று இல்லம் கலகலப்பாக இருக்கும். நீங்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களுமே காரியானுகுணமாக காணப்படுகிறது. ஆஞ்சநேயர் சுவாமி வழிபாடு இன்றைய தினம் உங்கள் வழிபாடாக இருக்கட்டும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மிக அற்புதமான நாள். உங்களுக்கு மிகுந்த மன அமைதியும் சந்தோஷமும் அடையக்கூடிய நாள் இந்த நாள். எல்லா காரியத்தையுமே நீ விரும்பிய வண்ணம் உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் அனைத்துமே விரும்பிய வண்ணம் செய்து முடித்து விட்டீர்கள் என்கின்ற ஒரு தோரணையும் திருப்தியும் உங்களிடம் காணப்படும். உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு இன்றைய மேற்கொள்ளுங்கள். சாயாபுத்திரனான சனீஸ்வர பகவானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இதை தினம் வழிபடுங்கள். அன்பார்ந்த டாப் நியூஸ் சேனல் தமிழ் அன்பர்களே, இதுகால மேஷம் முதல் மீனராசி வரை உண்டான தினசரி ராசி பலனை கேட்டீர்கள். தெய்வங்களையும் அதற்குரிய தெய்வங்களையும் கூறியிருக்கிறேன். அவர்களை வணங்கி உங்களுடைய நற்பலன்களை அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்புடன் நாமக்கல் கணேசையர். வணக்கங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.